கார்த்திக் பார்த்து கொண்டிருக்கும் போதே சந்திரலேகா திடீரென்று காற்றில் மறைந்தாள். அதை பார்த்ததும் சந்திரலேகாவை மோகினி எடுத்துக்கொண்டாள் என்பது அவனுக்கு தெரிந்தது. ஆனாலும் சந்திரலேகா எங்கு மறைந்து போனாள் என்பது அவனுக்கு விடை தெரியாத கேள்வியாக இருந்தது. இப்ப நான் என்ன செய்யணும்? என்னோட கடந்த காலத்தின் எல்லா உண்மையையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் ஏன் இன்னும் இங்க இருக்கேன்? நான் இப்போ என்னோட நிகழ்காலத்துக்கு எப்படி போறது? அந்த மர்ம மனிதனை எங்க போய் தேடுறது என்று அவன் குழம்பினான். அவன் குழப்பத்தில் தவித்து போனவனாக அங்கிருந்த தடுப்பொன்றில் அமர்ந்தான். மெதுவாக அவன் யோசனையில் தொலைந்து போக ஆரம்பித்தான். அப்போது அவனை நோக்கி விக்ரமன் ஓடி வருவதை அவன் கவனித்தான். அவன் எங்கோ அவசரமாக ஓடுவதை பார்த்த கார்த்திக் அவனை பின்தொடர்ந்தான். விக்ரமனின் முகம் பதறிப்போய் இருந்தது. அவன் ஒரு கையில் தீப்பந்தத்தையும் இன்னொரு கையில் ஏதோ ஒரு மர்மமான பொருளையும் வைத்திருந்தான். சிறிது தூரம் சென்ற பிறகு அவன் ஊரின் எல்லையை தாண்டி நடக்க ஆரம்பித்தான். அந்த இரவு பயமுறுத்துவதை போல இருந்தது. ஆனால் விக்ரமன் எந்த பயமும் இல்லாமல் நடை போட்டான். ஊர் எல்லையை கடந்து இப்போது விக்ரமன் காட்டை அடைந்தான். ஏன் விக்ரமன் மறுபடியும் காட்டுக்கு போறான்? அன்னைக்கு விக்ரமன் போன குடில் இதுக்கு எதிர் திசையில இருக்கு. இப்ப விக்ரம எங்க போறான் என்று அவன் குழப்பத்துடன் விக்ரமனை பின்தொடர்ந்து சென்றான். இப்போது இருவரும் அந்த காட்டின் மையப்பகுதியில் இருந்தார்கள். அங்கிருந்து சில சிறிய குன்றுகள் தென்படுவதை கார்த்திக் கவனித்தான். விக்ரமன் அங்கிருந்த புதர்களை எல்லாம் நகற்றிவிட்டு ஒரு சிறிய பாறை குகை ஒன்றை அடைந்தான். கார்த்திக் அவனை பின்தொடர்ந்து வந்து அந்த குகையை பார்த்தான். விக்ரமன் குகைக்குள் செல்ல கார்த்திக்கும் அவனை தொடர்ந்து சென்றான். அந்த குகை மிகுந்த இருட்டாக இருந்தது. விக்ரமன் தன் கையில் இருந்த தீப்பந்தத்தை கொண்டு அந்த இடத்தில் வெளிச்சம் பாய்ச்சினான். பின்பு விக்ரமன் அந்த தீப்பந்தத்தை ஓரிடத்தில் வைத்துவிட்டு அந்த சிறிய குன்றை நோக்கி சென்றான். மேலே சென்ற அவன் தன் கைகளை குவித்து மண்டியிட்டு அமர்ந்தான். அந்த குன்றில் யாரோ ஒருவர் இருப்பதை கார்த்திக் கண்டான். அவன் சற்று முன்னால் வந்து அந்த ஆள் யார் என்று பார்த்தான். அப்போது அவன் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. இது இது காலபைரவர் கோயில்ல இப்ப இருக்கிற அதே சாமியார். இவரை பார்க்க தான் விஜயன் முதல்ல என்னை கூட்டிட்டு போனாரு. அப்ப இதே சாமியார் தான் முடியாத கணக்கு முடிகிற நேரம் வந்துருச்சுன்னு சொன்னாரு என்று அவன் தன் மனக்கண்களை ஓட்டி பார்த்தான். நிகழ்காலத்துல வயசாகி இருக்கிற சாமியார் இப்ப இளமையா இருக்காருன்னா இத்தனை வருஷமா இவரு உயிரோட தான் இருக்காரா? ஒன்னும் புரியலையே என்று அவன் குழப்பம் அடைந்தான். கார்த்திக் குழப்பத்தோடு சாமியாரையும் விக்ரமனையும் பார்த்து கொண்டிருந்தான். சாமி, நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் செஞ்சிட்டேன். இனி நான் என்ன செய்யணும் சொல்லுங்க என்று பணிவோடு கேட்டான் விக்ரமன். அதுவரை கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருந்த சாமியார் கண்களை திறந்து விக்ரமனை பார்த்தார். பிறகு அவர் தனது இறுக்கமான குரலில் பேசத் தொடங்கினார். நடந்தது எல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயம்தான். ஆனா இது இந்த கதையோட ஒரு பகுதி. முழு கதையே இனிமேதான் தொடங்க போகுது என்று சொல்லி அவர் சிரித்தார். அப்போது விக்ரமன் தன் கையில் வைத்திருந்த மர்மமான பொருளை சாமியாரின் முன் வைத்தார். சாமியார் அதை கையில் எடுத்த போது அது ஒரு புத்தகம் என்பது கார்த்திக் கவனித்தான். இது ஒரு முக்கியமான புத்தகம். இதுல இருக்கிற விஷயங்கள் மனித குலத்தை காக்கவும் உதவும், அழிக்கவும் உதவும். இதை யார் எப்படி பயன்படுத்துறாங்கன்றதுதான் முக்கியம் என்றார் சாமியார். சாமி, நீங்க எனக்கு சொன்னதை கேட்டு நான் எல்லாம் செஞ்சிட்டேன். ஆனா என்னால என் மனைவியை காப்பாற்ற முடியல. அந்த மோகினி என் மனைவி லாவண்யா உடம்புல புகுந்து அவளை என் கிட்ட இருந்து பிரிச்சுட்டா. எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் ஏன் என்னால அவளை காப்பாற்ற முடியல? ஏன் அந்த மோகினி தேவதாசிங்களை தேடுறா? அவளுக்கு எப்ப ஆத்மா சாந்தி அடையும் சாமி என்று விரக்தியில் கேள்விகளாக கேட்டான் விக்ரமன். ஆனால் அவன் கேள்விகளுக்கு சாமியார் நிதானமாக பதிலளிக்க தொடங்கினார். விக்ரமா,
காலத்தோட ஆழத்துல தான் எல்லா கேள்விகளுக்கும் விடை இருக்கு. சாமியார் அப்படி சொல்லியது கார்த்திக்கிற்கு குழப்பமாக இருந்தது. அப்போது சாமியார் ஒரு நொடி தன் கண்களை மூடி திறந்தார். பிறகு அவர் அந்த புத்தகத்தில் ஏதோ எழுத ஆரம்பித்தார். அவர் என்ன எழுதுகிறார் என்று கார்த்திக் எட்டி பார்த்தான். அவர் அதன் அட்டை பக்கத்தில் சந்திரலேகா என்று பெரிதாக எழுதினார். சாமியார் அப்படி எழுதியதை பார்த்ததும், சாமி, இதுல ஏன் சந்திரலேகாவோட பேரை எழுதுறீங்க? இதை நான் லாவண்யாவுக்காக தான் எழுதினேன், அப்புறம் ஏன் சந்திரலேகாவோட பேரு என்று கேட்டான் விக்ரமன். இந்த அநியாயத்துல லாவண்யா ஒரு சின்ன பகுதி தான். சந்திரலேகா கிட்ட இருந்துதான் இந்த கதையே தொடருது. இந்த புத்தகத்துல நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ரகசியங்கள் இருக்கு. இதை வச்சு உலகத்தை ஆக்கவும் அழிக்கவும் முடியும். அப்படிப்பட்ட புத்தகம். இத அடையிற விதி எழுதப்பட்டிருக்கிறவனுக்கு தான் போய் சேரும். அது வரைக்கும் இதை யாரும் படிக்காம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு என்றார் சாமியார். சாமி, இத நான் எப்படி பாதுகாப்பா வைக்கிறது? யாராவது தெரியாம படிச்சிட்டா? விக்ரமனின் கேள்விக்கு மெல்லிய புன்னகையுடன், இத நீ ஒன்னும் பாதுகாக்க வேணாம் விக்ரமா. இந்த புத்தகம் யாரு கண்ணுக்கும் தெரியாது. இத நீ காலபைரவர் கோயில்ல வச்சிடு, மத்த எல்லாத்தையும் பைரவர் பார்த்துப்பாரு என்று கூறினார் சாமியார். பிறகு புத்தகத்தை விக்ரமனின் கையில் கொடுத்து, இப்ப இந்த புத்தகத்தை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்க வேண்டியது உன்னோட பொறுப்பு, பத்ரம் என்றார் அவர். நீங்க சொன்னதை அப்படியே செஞ்சிடறேன் சாமி. இது வரைக்கும் நீங்க தான் எனக்கு வழி காட்டினீங்க. இப்பவும் நீங்க காட்டுற வழியிலேயே நான் போறேன் என்று சாமியாரிடம் இருந்து விடை பெற்று கொண்டு அந்த புத்தகத்தை ஒரு சிகப்பு துணியில் சுற்றி கொண்டு அவன் கிளம்பினான். மீண்டும் சாமியார் கண்களை மூடி தியானத்தில் மூழ்கினார். இப்போது விக்ரமன் காலபைரவர் கோயிலை நோக்கி சென்று கொண்டிருந்தான். கார்த்திக்கும் அவனை பின்தொடர்ந்து பைரவர் கோயிலை வந்தடைந்தான். கோயிலில் ஆள் நடமாட்டம் இல்லாமல் அமைதியாக இருந்தது. மணி சத்தம் மட்டும் காற்றில் அசைந்தாடி கேட்டுக்கொண்டிருந்தது. விக்ரமன் கோயிலுக்கு சென்று கையில் இருந்த புத்தகத்தை காலபைரவர் சிலை முன்பு வைத்தான். பிறகு அதன் முன் அவன் மண்டியிட்டான். பைரவா, இப்ப இந்த புத்தகத்தை உன்னால மட்டும்தான் காக்க முடியும். இந்த புத்தகத்துல இருக்கிற ரகசியம் எல்லாம் சேர வேண்டியவங்க கையில சேரணும். நீதான் சாமி எல்லாத்தையும் சரி பண்ணணும் என்று அவன் கையெடுத்து கும்பிட்டான். பிறகு விக்ரமன் கோயில் கருவறைக்குள் சென்றான். அங்கிருந்த ஒரு மூலையில் ஒரு பொருளை வைத்துவிட்டு, என்னோட பொறுப்பை நான் நிறைவேற்றிட்டேன், இனிமே எல்லாம் அந்த கடவுள் செயல்தான் என்று அவன் கோயிலுக்குள் இருந்து வெளியேறினான். விக்ரமன் போனவுடன் கார்த்திக் அந்த பொருளின் அருகில் சென்று பார்த்தான். அது ஒரு சிறிய பெட்டி போல காட்சியளித்தது. அதை பார்த்தவுடன் இதே போன்ற பெட்டி ஒன்றை நிகழ்காலத்தில் பார்த்த ஞாபகம் அவனுக்கு வந்தது. அன்னைக்கு நான் கோயில் கருவறையில இருந்தப்பையும் இதே மாதிரி ஒரு பெட்டியை பார்த்தேன். ஆனா அந்த பெட்டிய எதுக்கு சாமியார் இங்கே வைக்கணும்? அதை ஏன் விக்ரமன் கிட்ட கொடுத்து வைக்க சொல்றாரு என்ற ஆர்வத்தில் அவன் பெட்டியை திறந்து பார்க்க நினைத்தான். அப்போது அவனுக்கு மர்ம மனிதனின் எச்சரிக்கை ஞாபகம் வந்தது. இல்ல, இப்ப நான் இந்த பெட்டியை திறந்து பார்த்தா மறுபடியும் காலத்தோட இயக்கம் மாறிடும். அதனால சரியான நேரம் வர்ற வரைக்கும் காத்திருப்போம் என்று அவன் முடிவு செய்தான். பிறகு அவன் கோயிலின் வெளியே இருந்து வந்து பார்த்தபோது விக்ரமன் அங்கிருந்து சென்றிருந்தான். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மேகங்களின் மறைவில் இருந்து சூரியனின் கதிர்கள் வெளியில் வந்து கொண்டிருப்பதை கார்த்திக் கண்டான். அந்த வெளிச்சம் காலபைரவர் கோயிலின் மீது விழுந்து அந்த இடத்தை பிரகாசமாக்கி கொண்டிருந்தது. கார்த்திக் தன் மூச்சை இழுத்துவிட்டு ஒரு கல்லின் மீது அமர்ந்தான். சந்திரலேகாவுக்கு என்னாச்சு? அவ எங்க போனா? அப்படின்னா சந்திரலேகா ரொம்ப வருஷமா மோகினியா அலைஞ்சிட்டு இருக்காளா? அந்த சாமியார் இத்தனை வருஷம் உயிரோட இருக்காரா? ஆனா விக்ரமன் கோயில்ல வச்ச புத்தகம் எப்படி விஜயன் வீட்டுல இருக்க முடியும் என்று அவன் மூளையில் பல கேள்விகள் ஓடின. கார்த்திக் இவ்வாறாக தனது சிந்தனையில் தொலைந்திருந்த போது பூசாரி கோயிலை நோக்கி வந்தார். அவரை தொடர்ந்து ஊர் மக்களும் சிலர் வந்தார்கள். அனைவரும் சேர்ந்து கோயிலை சுத்தம் செய்து காலபைரவர் சிலைக்கு அபிஷேகம் செய்ய பூஜை நடத்தினார்கள். பூஜை முடிந்த பிறகு கூட்டத்தில்
கூட்டத்தில் இருந்த ஒருவன், ஏன்பா நேற்று ராத்திரியில இருந்து அந்த சந்திரலேகாவை யாராவது பாத்தீங்களா? திடீர்னு அந்த நாய் கூட்டம் வந்து போனதுக்கு அப்புறம் அவளை ஆளே காணோமே. நாம திரும்பி வந்து பார்த்தப்ப வேந்தனோட உடம்பு தான் கிடைச்சது. அப்ப சந்திரலேகா எங்க என்று கேட்டான். ஆமா, நேற்று ராத்திரி ரொம்ப மோசமான ராத்திரி. ஊருக்குள்ள 3 பேர் இருந்து போயிட்டாங்க. ஆனா அந்த சந்திரலேகாவை மட்டும் காணல. முதல்ல லாவண்யா, அப்புறம் மனோகரி, அப்புறம் வேந்தன், எல்லாரும் அடுத்தடுத்து செத்து போனதுக்கு காரணமே அந்த மோகினி தான் என்று இன்னொரு ஆள் ஒருவன் கூறினான். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க என்று பூசாரி அனைவரையும் பார்த்து கூறினார். இப்ப நீங்க எல்லாரும் நிதானமா இருக்கணும். இதுக்குதான் நான் நேத்தே அவசரப்பட்டு கோவத்துல எதுவும் செய்ய வேணான்னு சொன்னேன். பரவாயில்ல, நடந்ததை எல்லாம் மறந்துட்டு எல்லாத்தையும் கடவுள் கையில விட்டுருவோம் என்று கூறினார் பூசாரி. பூசாரி சொல்லியதை கேட்டு சில நிமிடங்கள் தங்களுக்குள்ளேயே விவாதித்துக் கொண்டு ஊர் மக்கள் அங்கிருந்து கிளம்பினார்கள். பிறகு பூசாரி கோயிலுக்குள் வந்து காலபைரவர் சிலை அருகே இருந்த பொருட்களை எடுத்து வைக்க தொடங்கினார். அப்போது அங்கு ஒரு புத்தகம் இருப்பதை அவர் கவனித்தார். இது என்ன, இங்க ஒரு புத்தகம் இருக்கு? பூசாரி வியப்படைந்தார். பூசாரி அந்த புத்தகத்தின் மேலே எழுதப்பட்டிருந்த பெயரை படித்தார். சந்திரலேகா? ஏன் இந்த புத்தகத்துல சந்திரலேகாவோட பேர் எழுதியிருக்கு? இதுல விக்ரமனோட பேரும் எழுதியிருக்கு. இதை யார் இங்க கொண்டு வந்து வச்சிருப்பா என்று அவர் யோசிக்க தொடங்கினார். யோசனையுடன் பூசாரி அந்த புத்தகத்தை திறந்து பார்த்ததும் அதிர்ச்சியின் உச்சத்திற்கே சென்றார். அவர் முகம் சட்டென மாறி வியர்க்க தொடங்கியது. உடனே பூசாரி அந்த புத்தகத்தை மூடி அதை கையில் எடுத்துக்கொண்டு கோயிலில் இருந்து வெளியேறினார். அடுத்த சில நிமிடங்களில் பூசாரி விக்ரமனின் வீட்டை அடைந்து கதவை தட்டினார். விக்ரமன் கதவை திறந்து பார்க்க பதறி போன முகத்துடன் பூசாரி நின்று கொண்டிருந்தார். என்ன இது விக்ரமா என்று பூசாரி விக்ரமனிடம் அந்த புத்தகத்தை காட்டினார். பூசாரி, இருங்க, இந்த புத்தகத்தை பத்தி நான் எல்லாம் சொல்றேன், நீங்க கொஞ்சம் நிதானமா இருங்க என்று அவரை அமைதிப்படுத்த முயன்றான் விக்ரமன். விக்ரமன் பேசி முடிக்கும் முன்னரே பூசாரி பதட்டத்தோடு பேச ஆரம்பித்தார். விக்ரமா, எனக்கு இந்த புத்தகத்துல இருக்கிற எதுவுமே புரியல. என்னால இதுல இருக்கிற குறிய படிக்க முடியல. என்ன மாதிரி ஒரு புத்தகத்தை நீ எழுதியிருக்க என்று பூசாரி குழப்பமுடன் கேட்டார். அவர் அப்படி கேட்டதும் விக்ரமன் ஆச்சரியமடைந்து அந்த புத்தகத்தை பூசாரியின் கையில் இருந்து வாங்கி பார்த்தான். அவன் அந்த புத்தகத்தை திறந்து பார்த்து அதில் இருக்கும் குறியீடுகளை பார்த்து வியப்பில் மூழ்கினான். விக்ரமா, இந்த புத்தகத்துல என்ன இருக்கு? ஏன் இதுல சந்திரலேகான்னு எழுதியிருக்கு? பூசாரி கேள்விகளுக்கு விக்ரமன் பதில் சொல்ல முயற்சி செய்தான். நான் இந்த புத்தகத்தை சந்திரலேகாவுக்காக எழுதினேன். இதுல இருக்கிற படங்கள் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா அத அவகிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடியே போயிட்டா. எனக்கு என்னமோ இந்த புத்தகம் என்கிட்ட தான் இருக்கணும்னு இருந்திருக்கு. கொடுங்க பூசாரி, இத நான் வச்சுக்கிறேன் என்றான் விக்ரமன். பூசாரிக்கு இப்போது கொஞ்சம் பதட்டம் தனித்திருந்தது. சரி விக்ரமா, நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டேன் என்று சொல்லி அவர் அங்கிருந்து கிளம்பினார். ஆனால் விக்ரமனுக்கு இப்போதுதான் மனதிற்குள் பதட்டம் அதிகரிக்க தொடங்கியிருந்தது. எப்படி இந்த புத்தகத்துல இருந்த எழுத்துக்கள் குறியீடுகளா மாறுச்சு? இந்த அதிசயம் எப்படி நடந்துச்சு என்று அவன் யோசித்த போது சாமியாரின் நினைவு வந்தது. இது எல்லாம் அந்த கால பைரவரோட வேலைதான். அதுதான் கடவுளோட சித்தம் போல என்று அவன் நினைத்து கொண்டான். அவன் கையில் அந்த புத்தகத்தோட உள்ளே சென்றான். இவை அனைத்தையும் கார்த்திக் கவனித்தான். கடவுளோட சித்தத்தினால இந்த புத்தகத்துல இருந்த எழுத்து எல்லாம் குறியீடா மாறுச்சு. ஆனா நான் கடந்த காலத்துக்கு போயிட்டு வந்த அப்புறம் இந்த குறியீடு எல்லாம் மறுபடியும் எழுத்துக்களா மாறுச்சு. அப்ப இது ரெண்டுத்துக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு என்று அவன் எண்ணினான். ஆனா இது ஏன் எனக்கு நடக்கணும்? ஏன் கடவுள் என்ன இந்த வேலைக்காக தேர்வு செஞ்சாரு? சந்திரலேகா ஆன்மா சாந்தி அடைய என்ன வழி? இன்னும் என்னோட கேள்விகளுக்கு முழுசா விடை கிடைக்கல. எல்லாத்துக்கும் மேல இன்னும் மர்ம மனிதன் காலத்தோட கதவை திறக்கல. இப்ப நான் எப்படி நிகழ்காலத்துக்கு போறது என்று அவன் தவித்தான். கார்த்திக் தனது வாழ்க்கையை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் கோயிலில் பூஜைக்கு வந்திருந்த மக்கள் அனைவரும் கலைய ஆரம்பித்தார்கள். அப்போது பூசாரி ஒரு இளைஞனை தடுத்து நிறுத்தினார்.
இந்திரா, எனக்கு அவசரமா வீட்டுக்கு போற வேலை இருக்கு. நான் போனதும் நீ கோயிலை மூடிட்டு போயிடுறியா? சரி பூசாரி, நீங்க போயிட்டு வாங்க என்று பதிலளித்தான் அந்த இளைஞன். பூசாரி போனதும் இந்திரன் கோயில் வாயிலை சுத்தம் செய்துவிட்டு கதவை இழுத்து மூடி வெளியில் நகர்ந்தான். அப்போது காற்றில் மெதுவாக மல்லிகை பூவின் மனம் பரவியது. அந்த இடம் கொலுசு சத்தங்களால் நிரம்ப ஆரம்பித்தது. அந்த சூழலை இந்திரன் உணர்ந்து கொள்ளும் முன்னரே அவனின் அலறல் அந்த இரவில் அமைதியை கிழித்தது. அந்த இளைஞனுக்கு என்ன ஆனது? மீண்டும் சந்திரலேகாவின் ஆட்டம் தொடங்கிவிட்டதா? கார்த்திகால் தனது நிகழ்காலத்துக்கு திரும்ப முடியுமா? தொடர்ந்து கேளுங்கள் சந்திரலேகா. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.